யூஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு பட்டதாரி ஆசிரியராக படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கலாம், நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் என்னோடய பிளான் வச்சு நான் சொல்ல போகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளோட யூஜிடிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகுது. ஸோ அப்போது இருக்கிற டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதுவும் கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் நாம் டெய்லி எப்படி படிக்கலாம், எவ்வளோ ஹார்ஸ் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம், அப்படி யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்மளோட சக்ஸஸ் நம்ம கையில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் அட்டெம்ப்ட். ஏன் செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அப்போது இரண்டாவது முறையாக நாம் இந்த எக்ஸாமை ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட கனவு அரசு பட்டதாரி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பை நம்ம கொடுத்தே தான் ஆகணும். டெட் எக்ஸாமில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூட்டியாக நாம் இங்கே சரியான பிளானில் நாம் படிக்கும்போது நம்மளோட ஆசை நிறைவேறும். என்னோடய பிளான் படி பார்த்திங்கன்னா, டெய்லி நாம் 10 மணி நேரம் படிக்கணும். அந்த மாதிரி 10 மணி நேரம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட வெற்றி உங்களுக்கு அருகாமையில் இருக்கும். ஸோ 10 மணி நேரம் மட்டும் படித்தா பத்தாது, அது கூட கடைசி 1 மணி நேரத்தில் டெய்லி நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணியே தீரணும். தோணலாம், 10 மணி நேரம் படித்தாச்சு, கடைசி 1 மணி நேரம் நாம் எதுக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம படித்ததெல்லாம் நினைவில் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் சார்ட்டில் 5 to 7:30 ஃபர்ஸ்ட் ஸ்டடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்கும். ஸோ அந்த 2.5 மணி நேரம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அதிகமாக படிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டடி முடித்ததுக்கப்புறம் 7:30 to 9:30 நமக்கு ஏதாவது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வீட்டு வேலை இருந்தானா அதை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா 9:30 to 10:30 நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக்கில் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு மற்ற வேலை எல்லாத்தையும் நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ அப்போது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 3 மணி நேரம் நமக்கு டைம் கிடைக்கும் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு. அது முடித்ததுக்கப்புறம் 10:30 to 12:30 நம்மளோட செகண்ட் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த செகண்ட் ஸ்டடியில் கிட்டத்தட்ட நமக்கு 2 hours கிடைக்குது. அந்த 2 hours நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி மாதிரியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான டாபிக்ஸை நம்ம கவர் பண்ண முடியும். அடுத்து 12:30 to 10:30 நமக்கு லஞ்ச் பிரேக். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் ஸ்டடி 2 to 4 தேர்ட் ஸ்டடி. அதில் கிட்டத்தட்ட நமக்கு 2 hours கிடைக்குது. இந்த 2 hoursலேயும் நாம் அதிகமான டாபிக்ஸை கவர் பண்ணலாம். ஒவ்வொரு டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணும்போது நம்ம பக்கத்துலேயே ஒரு சின்னதாக நோட்டு வச்சு அதில் நாம் படித்தது எல்லாத்தையும் இன்ஸ் எடுத்து வச்சோன்னா அது இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தேர்ட் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் 4 to 5 நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக்கில் சின்ன சின்ன வேலைகள் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை முடிச்சுக்கலாம். ஃபோர்த் ஸ்டடி 5:30 7 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஈவினிங் ஆக ஆக நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அப்போது நம்மளால் கண்டினியூஸாக ஒரு 2 hours 2.5 hours நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் 1.5 hours நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது நமக்கு அந்த அலுப்பு தெரியாது. காலையிலேருந்து கிட்டத்தட்ட நாம் 8 மணி நேரம் படிச்சிருப்போம். அந்த 8 மணி நேரத்தில் ஃபிசிக்கலாக ஃபுல்லாகவே டல்லாக இருப்போம். ஸோ அப்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரேக் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் 7:30 to 8 வரைக்கும் பிரேக் விட்டுருப்பேன். ஸோ அப்போது இந்த பிரேக்கில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஃபுட்டை எடுங்க. ஹெவியாக இருக்கிற ஃபுட்டை நைட் டைமில் அதிகமாக எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஹெவியான ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 5th ஸ்டடி உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதோட உங்கள் ஸ்டடி ஸ்டாப் ஆயிரும். உங்களோட டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் 8:30 10:30 வரைக்கும் உங்களோட 5th ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு அதிகமாக போர் அடிக்காது.
இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நாளை வந்து 5 ஸ்டடி ஹார்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண அந்த 5 ஸ்டடியும் முடிஞ்சிருச்சு. அந்த 5 ஸ்டடியும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 hour நம்ம படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 ஸ்டடிலையும் படித்ததை வந்து 1 hour வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு என்றைக்குமே அது வந்து மறக்காமல் நம்ம மைண்ட்லேயே இருக்கும். சப்போஸ் நமக்கு எக்ஸாம் வந்து ஜூன் மாதத்தில் வருது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 2.5லேருந்து 3 மாதம் டைம் இருக்குது. ஸோ அப்போது அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஸ்டடியிலையும் ஒரு நோட்டை வச்சு அது அழகாக குறிப்பு எடுத்துக்கோங்க. அந்த இன்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம கடைசி 1 மணி நேரம் டெய்லி படிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த இன்ஸை வச்சே நாம் வந்து கண்டென்ட்டில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிற நிலைமை வந்து அப்போ வரும். ஸோ அப்போது நம்ம படித்தது எல்லாமே மறக்கவே மறக்காது. ஒரு நாளைக்கு 5 ஸ்டடியில் 10 மணி நேரம் வந்து நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டல்லாக ஃபீல் பண்ணுவோம். அப்போது நம்மளோட பாடியை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் படிக்கிற இடத்து பக்கத்தில் வந்து நெல்லிக்காய் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு சின்ன துண்டை வந்து வாயில் போட்டு மென்னுட்டே இருங்க. ஸோ அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து வர்ற யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினப்போ அந்த டெட் பாஸ் பண்ணவங்களோட ரேஷியோ வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2025 முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடித்த டெட்டில் வந்து எக்கச்சக்கம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது டெட் பேப்பர் 2ல் வந்து சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து கிட்டத்தட்ட 70,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சோசியல் ஸ்ட்ரீமில் வந்து கிட்டத்தட்ட 30,000 to 40,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த ஹெவியான காம்படிஷனில் வந்து நீங்கள் காம்படேட் பண்ணி நல்லா மார்க் வாங்குறது தான் உங்களோட எய்மாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான காம்படிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தே தீரணும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கான வெற்றிங்கிறது கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ஸ்டடி பிளான் வந்து என்னோடய கன்சிடரேஷனுக்கு தகுந்தது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பிளானை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த டைமில் வந்து உங்களால் படிக்க முடியும், எந்தெந்த டைமில் வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் டைம் எடுத்துகிட்டு ரொட்டீனாக ஸ்டடிக்கு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி நீங்களே ஒரு ஓனாக ஸ்டடி பிளானை வந்து ஃபார்மேட் பண்ணுங்கள். அதில் குறைஞ்சது 10 மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அப்போது உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அந்த டைமை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் தனியாக ஸ்டடி பிளானை வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது யாராலையும் உங்களோட ஆசிரியர் கனவை வந்து நிறுத்த முடியாது. ஸோ கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து வருகின்ற யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான வாழ்த்துக்களும் கூட. நன்றி, வணக்கம்.